ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு யூபி குக்கரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெய் எடுத்துட்டு வா, நெய் எடுத்துட்டு வா, நெய் எடுத்துட்டு வா. வேற ஒன்றும் இல்லைங்க, நெய்ச்சோறு தான் பார்க்க போகிறோம். என்னடா வீடியோவில் லென்த்தாக இருக்குன்னு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. சிம்பிளான கீ ரைஸு, ஸ்வீட் டேஸ்டியான சோயா கறி தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கீ ரைஸ்க்கு 4 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்துகிட்டு நல்லா கலைஞ்சிட்டு ஒரு ½ அன் ஹவர் நம்ம ஊற வைக்க போகிறோம். அது ஊறிட்டுருக்க கேப்பில் நம்ம போய் சோயா கறி வச்சுட்டு வந்துடலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்னென்ன எவ்வளோன்னு சொல்லிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போது சோயா கறி செய்யறதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க, சின்ன குக்கரை. அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக சோம்பு கருவேப்பிலை போட்டு பொரிய விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சிருக்க பெரிய வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. அது வதங்கிட்டு இருக்க கேப்பில் நம்ம போய் தக்காளி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து 1 நிமிஷம் வதக்கி விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்து 1 நிமிஷம் வதக்கி விடுங்க. வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா பவுடர் எல்லாம் சேர்த்து ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி அது கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இந்த கேப்பில் நம்ம போயிட்டு சோயாவை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு ஹாட் வாட்டரை கொதிக்க வச்சுக்கோங்க. அது உள்ள நம்ம எடுத்து வச்சுருக்க சோயாவை நல்லா டிப் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் டிப் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா அந்த தண்ணியை சேஞ்ச் பண்ணிவிட்டு அது உள்ளே உள்ள தண்ணியெல்லாம் நம்ம புழிஞ்சு எடுத்துக்கலாம். எதுக்காக இது ப்ராசஸ்னால் அப்போ தான் அது கொஞ்சம் சாஃப்ட் ஆகும். இப்போ எடுத்து வச்சாச்சு. இப்போது நம்ம குழம்பு ஒரு கொதி வரப்போகுது. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சோயாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கடைசியாக கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துட்டு மூடி போட்டு 2 விசில் விட்டுக்கோங்க. அதுவே போதும், நல்லா வெந்துடும். பாருங்கள், நம்ம விசில் வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. நல்லா பஞ்சு மாதிரி சூப்பராக வெந்திருக்கும். கீ ரைஸ்க்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க கீ ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. இப்போது கீ ரைஸ் செய்யறதுக்கு ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க. என்கிட்ட குக்கர் தான் இருக்குது, நான் எடுத்திருக்கேன். ஆனால் நம்ம விசில் வைக்க போகிறதில்ல, தம்மு தான் வைக்க போகிறோம். ஸோ அந்த பாத்திரத்தில் 5 டீஸ்பூன் நெய், 3 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த ஸ்பைசஸ்லாம் போட்டு பொரிய விட்டுக்கோங்க. பொரிய விட்டுட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயம் சேர்த்து கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கினா போதும். அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து வதக்கிக்கோங்க. தக்காளி வதங்கவே தேவையில்லை, முழுசாக தான் இருக்கணும். ஏன்னா வதங்கினா அதோட டேஸ்ட் மாறிடும். ஸோ தக்காளி லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி இது 3த்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிட்டு முந்திரியை அது கூடவே சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போது நம்ம காய்ச்சி ஆற வச்ச பால் 1 கப் எடுத்திருக்கோம். அதுக்கு பதிலாக நம்ம தேங்காய் பால் கூட 1 கப் சேர்த்துக்கலாம். இப்போ நான் 4 கப் ரைஸுக்கு 6 கப் தண்ணி ஊற்ற போகிறேன். அந்த 6 கப்பில் 1 கப் பால். ஸோ மொத்தமாக 1 கப் பால், 5 கப் தண்ணி சேர்த்துட்டு நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் கழித்து பாருங்கள். மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம கொதிக்க விட்டோம் அப்படின்னா பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி கம்மியாக இருக்கும். இன்னொரு 2 மினிட்ஸ் வச்சோம் அப்படின்னா நல்லாவே தண்ணி வற்றிருக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தம் போட போகிறோம். அதுக்கு நம்ம தோசைக்கல் இருக்கு இல்லையா, அதை எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு சிம்மில் ஒரு 10 to 15 மினிட்ஸ் நீங்கள் வச்சிங்க அப்படின்னாலே போதும். வச்சுட்டு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மேலே மூடி போட்டு மூடி விட்டுருங்க. 10 to 15 மினிட்ஸ் அதை தம்மிலே இருக்கட்டும். அதுக்கப்புறமா எடுத்து பார்த்தோம்னா நம்மளோட கீ ரைஸ் ரெடி ஆகிடும். பாருங்கள், நல்லா பொலன்னு நல்லா வெந்திருக்கு. அதை நீங்கள் உடைக்காமல் எடுக்கணும். கீழேந்து எடுத்தீங்க அப்படின்னா அது உடையாமல் வரும். அவ்வளோதாங்க, சிம்பிள் அண்ட் டேஸ்டியான கீ ரைஸ், ஸ்பைசி அண்ட் டேஸ்டியான
சோயா கறி ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணிவிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.